ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ்எஸ்சி ஜிடிக்கு அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க, சர்வர் ரொம்ப பிஸியாக இருக்கும். இந்த மாதிரி டைமிங்கில் நீங்கள் அதிகாலையில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ரைட், நாம் இன்னைக்கு இங்கிலீஷில் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஒரு சென்டென்ஸு கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதோ ஒரு விஷயத்தை மட்டும் இன்னும் கச்சிதமாக எழுதியிருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவோம்ல. இப்போ நம்ம வழக்கு மொழியில் பேசுகிறதையும் தூய மொழியில் எழுதுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அப்போ அதே மாதிரி தான் இருக்கும். இதை விட இது பெட்டராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும்போது அதை மாற்றி எழுத தெரியணும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்ச போகிறோம். கண்டிப்பாக 2 இல்லைன்னா 3 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம் இதுலேருந்து. வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இது கடினமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நமக்கு வந்து கடினமாக இருந்தாலும் நிச்சயமாக இதை செஞ்சே ஆகணும். ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு ஒரு 1000, நான் சொல்கிற மாதிரி தான், எந்த ஒரு விஷயத்துலையும் 1000 அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. கண்டிப்பாக உங்களால் கிராக் பண்ண முடியும். வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஹானஸ்டி இஸ் மோர் சுப்பீரியர் தேன் ரிச்சஸ். இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கிற பார்ட் இருக்குல்ல, இதைத்தான் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ரைட்டு, இதை நான் எப்படி சார் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஒரு ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோரும் தேனும் இருக்குல்ல, இந்த ரெண்டும் சேர்ந்தே வராது. ஏன்னா தேனும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது தான், மோரும் கம்பேர் பண்ணுறது தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதை விட எவ்வளோ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதை விட 5 அதிகமாக இருக்குது. மோர், நான் இவனோட 5 வயசு மோராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம்ல. அப்படியே சொல்லலாம். நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க் கணக்கெல்லாம் பார்த்துருப்போம். ஏ இஸ் 2 times எஃபிஷியன்ட் தென் பி அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ என்பவர் பிஐ விட அப்படிங்கும்போது அது இங்கிலீஷில் தேன் வருது. அப்போ கம்பேர் பண்ணுற ரெண்டுத்துக்குமே எது யூஸ் பண்ணுறாங்க? மோர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ இந்த ரெண்டும் சேர்ந்து வராதுங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்க. ரைட்டு, அப்போ ஏதோ ஒன்றை எடுத்துட்டு நம்ம சூஸ் பண்ணிடலாமா அப்படின்னு நினைக்கும் போது அதுக்கான ஆப்ஷனும் இருக்கும் பாருங்க. மோர் சுப்பீரியர் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ அப்போ மோர் சுப்பீரியர் மட்டும் வச்சுட்டு தேனை எடுத்துடலாமான்னு தோணலாம். ஆனால் இந்த சுப்பீரியருங்கிற வார்த்தையும் எதுதான் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது தான். அப்போ இந்த இடத்துல 3 விஷயம், ஒரு விஷயத்தில் 3 விஷயம் அடங்கிருச்சா? மோர், சுப்பீரியர், தேன், இந்த 3மே சேர்ந்து வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவ்வளோதான். சுப்பீரியர்னா என்னது? மேலே, இதுக்கு மேலாக அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு அதை விட இது மேலு அப்படின்னு தான் சொல்கிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு மேலெல்லாம் சுப்பீரியர் ஆஃபீஸர்லாம் இருப்பாங்க. அப்போ சுப்பீரியர்னா என்ன அர்த்தம்? இன்ஸ்பெக்டருக்கு மேலே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாயின்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்கிறோம்ல. அப்போ இன்ஸ்பெக்டருக்கு மேலே, அப்போ இன்ஸ்பெக்டரையும் ஜாயின்ட் கமிஷனரையும் தான் கம்பேர் பண்ணியிருக்கிறோங்கிறது மறைமுகமாயிருது. அப்போ மோர், சுப்பீரியர், தேன், இந்த 3மே வந்து சேர்ந்து வரப்போகிறது இல்லை. 3மே என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறது தான் குறிக்குது. அப்போ சுப்பீரியர்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? என்னைக்குமே சுப்பீரியர் அப்படிங்கிற வார்த்தைக்கு அடுத்து கண்டிப்பாக டூ அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தியிருப்போம். ஸோ சுப்பீரியர் டூ அப்படிங்கிறது தான் கரெக்டு. வேற எந்த சந்தேகமும் வேண்டாம். ஃபேர், சுப்பீரியர், தேன் சொன்னோம்ல. அப்போ சுப்பீரியரும் தேனும் ஒன்றா வராது. ஸோ இது எலிமினேட்டட். அதுக்கப்புறம் மோரும் சுப்பீரியரும் சேர்ந்து வராது அதே மாதிரி. ஓகேவா? 3மே கம்பேர் பண்ணுறது தான். இந்த 3மே சேர்ந்து வரக்கூடாது. சுப்பீரியர், மோர், தேன். நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். he belongs to a rich family அப்படின்னு சொல்கிறாங்க. he belongs to a rich family அப்படின்னா பிலாங்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்னன்னு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே சொந்தக்காரங்க, அவங்களுக்கு உரித்தானது, அந்த மாதிரி அவருடைய உடைமை, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் குறிக்கிறது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டென்ஸு பார்க்கறதுக்கு மேக்சிமம் கரெக்டு தான். எந்த விதத்துலையும் தவறுலாம் கிடையவே கிடையாது. சரி, அப்போ நோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதை போட்டுடலாமான்னு கேட்டிங்கன்னா, நான் 3 ஆப்ஷனையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். ரைட்டா? ஹி பிலாங்ஸ் டு, நமக்கு தெரிஞ்ச ஆப்ஷன்னா அப்பர் கிளாஸ் ஃபேமிலின்னு போடலாம்னா தாராளமாக போடலாம். அதுக்கப்புறம் எ வெல் நவுன் ஃபேமிலி அப்படின்னாலும் அதுவும் பணக்கார குடும்பம் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இந்த மீனிங்க்கு என்னென்னா, அவர் வந்து பணக்காரர் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தான் சொல்கிறது. அப்போ அப்பர் கிளாஸ் ஃபேமிலின்னு சொல்லலாம். வெல் நவுன் ஃபேமிலின்னு சொன்னாலும் அதே தான். வெல் டூ ஃபேமிலி அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இலக்கணப்பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு ஒரு சமமானது. இந்த ரெண்டுத்தையும் காட்டிலும் இதுதான்
ஆதி காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. ஓகேவா? நம்மளாம் சொல்லுவோம்ல, இப்போ பணக்காரன் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு காலத்தில் எப்படி சொல்லியிருப்பாங்க? செல்வந்தர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதே மாதிரி வித்தியாசம் தான். இதில் எல்லாருமே தவறு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதை நினைச்சு நீங்கள் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து 3வது பார்க்கலாம். 3வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, த ஆஃபீஸ் இஸ் ஜூன் டு பி க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜூன் டு பிக்கு பதிலாக ஜூன் 2 அப்படிங்கிறதுக்கு பதிலாக என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம். இப்போ இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்க? அலுவலகம் விரைவில் மூடப்பட உள்ளது. இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழில் வந்து இப்படி சொல்லக்கூடாது. அலுவலகம் மூடப்பட உள்ளது அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டாக தான் சொல்ல முடியும். ரைட்டா? அலுவலகம் விரைவில் மூடப்பட உள்ளது அப்படின்னா நீங்கள் நார்மலாக பாருங்கள். இப்போ அலுவலகம் விரைவில் மூடப்பட உள்ளது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, விரைவில்ங்கிற வார்த்தை டயத்தை குறிக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ டைம் அப்படிங்கும்போது அது நேரமாகவும் இருக்கலாம், நாளாகவும் இருக்கலாம், மாத கணக்காகவும் இருக்கலாம். ஸோ அந்த விரைவில்ங்கிற வார்த்தை சிரம இன்னைக்கு ஆஃபீஸ் மூட்ட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ எனக்கு எது கரெக்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூன் டூக்கு பதிலாக அபோட் டூன்னா ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போகிறோம் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அபவுட் டு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, செய்ய போகிறோம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அபவுட் டு அப்படிங்கிறது சொல்லி பயன்படுத்துங்க. ஓகேவா? அப்போ அபவுட் டுங்கிறதுனா நடக்க போகுது, கட்டாயமாக நடக்கும், அதை இனிமேல் தான் செய்ய போகிறோம், அதுவும் கூடிய விரைவில், அதாவது சில மணித்துளிகளில் செய்ய போகிறோம் அப்படின்னா அபவுட் டு. ஓகே. அடுத்து 4வது என்ன பார்த்தீங்கன்னா, த சன் வில் நாட் ரைஸ் பிஃபோர் அன் அவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்ல வராங்க? த சன்னு சூரியன் தெரியும், வில் நாட் அப்படின்னா ஓகே எதிர்காலத்தில் ஏதோ நடக்காதுன்னு சொல்ல போகிறாங்க. ரைஸ் பிஃபோர் அன் அவர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ரைஸ்னா உதிக்கிறது, பிஃபோர்னா முன்னாடி, அன் ஹவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, அன் ஹவர்னா என்ன அப்படின்னு யோசிக்காதீங்க, 1 மணி நேரம் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? 1 மணி நேரத்துக்கு முன்னதாக சூரியன் உதிக்காது. இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. 1 மணி நேரத்துக்கு முன்னதாக சூரியன் உதிக்காது. இவ்வளோ யாராவது சொல்லிடுவாங்களா? சொல்லவே மாட்டாங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே பாருங்களேன். அப்போ அந்த பிஃபோர் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பாக இருக்குது. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூரியன் 1 மணி நேரத்தில் உதிக்காது அப்படின்னு சொல்லலாம். 1 மணி நேரத்திற்கு முன்னதாக உதிக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட்டா? சூரியன் இன்னும் 1 ஹவரில் உதிக்காது அப்படின்னு தானே சொல்ல முடியும். ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரைசஸ் இன் அன் ஹவர் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே. அடுத்து 5th ஒன் பார்த்தீங்கன்னா, ஹி ஹாஸ் அச்சீவ்டு நத்திங் அவுட் ஆஃப் ஹிஸ் வே ஒர்த் மென்ஷனிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹி ஹாஸ் அச்சீவ்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து எதுவுமே அச்சீவ்டு நத்திங், அவர் வந்து எதுவுமே சாதிக்கலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவுட் ஆஃப் ஹிஸ் வே ஒர்த் மென்ஷனிங். ரைட்டா? என்னென்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஒர்த்தாக நம்ம சொல்லணும்ல, அவர் ஒன்றும் ஒர்த்தாக ஏதாவது பெருசாக ஒரு ஒர்த்தாக செய்கிற மாதிரி அவர் எதுவுமே செய்யலை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ரைட்டா? ஆனால் அவுட் ஆஃப் ஹிஸ் வேனா தன்னுடைய வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் இங்கே அப்படி பயன்படுத்த வேண்டியதில்லை. அவர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லும்படியாக பெருசாக எதுவும் செய்யலை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். இன்னொருத்தரை பற்றி சொல்கிறோம்னா, அவர் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக செய்யலை அப்படிங்கிறது தான், எதுவும் சாதிச்சு காட்டலை அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுதான். அப்போ அவுட் ஆஃப் ஹிஸ் வேக்கு பதிலாக எ பிக் வே அப்படிங்கிறது தான், இன் எ பிக் வே அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே. பெருசா அப்படிங்கிறது தான் பெருசு. த சில்ட்ரன் ஃபவுண்ட் த ஸ்டோரி ஃபன்னி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குழந்தைங்கள்லாம் சேர்ந்து ஒரு வேடிக்கையான ஒரு கதையை வந்து தேடி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இதில் எந்த எரரும் இல்லை. ஸோ நோ இம்ப்ரூவ்மெண்ட் தான். அடுத்து 7வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்ரிபடி வாஸ் அலார்ம்டு வித் த நியூஸ் ஆஃப் ஹிஸ் மர்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவருடைய கொலை சம்பவம் இருக்குல்ல, இப்போ ஒருத்தருடைய கொலை சம்பவத்தை கேட்டு எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோட ஜாக்கிரதையாக இருந்தாங்க. அலார்ம்டுனா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதை. நம்ம அலாரம் அப்படின்னாலே வால் கிளாக்கில் அடிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது எச்சரிக்கைப்படுத்தணும். நீ உனக்கு வேலை இருக்குது, அதை செய்கிறதுக்காண்டி தான் நீ அலாம் பண்ண, அதுக்கான நான் எச்சரிக்கை கொடுக்குறேங்கிறது தான் அந்த அலாம். அதுக்கு முன்னாடியே நீ எந்திரிக்கணுங்கிறது தான் அந்த ரூலே. அதை புரிஞ்சுக்கங்க முதல்ல. ரைட்டா? அப்போ எவ்ரிபடி வாஸ் அலாம். வாஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் ஏதோ நிகழ்ந்திருக்கு. என்ன ஆயிருக்கு? ஏதோ ஒரு கொலையை பற்றி கேட்டிருக்காங்க. அதனால என்ன ஆயிருக்காங்கன்னா, அவங்க எல்லாரும் என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாங்க அப்படின்னு அவங்க வந்து எச்சரிக்கையாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு தான் ஏதோ நிகழ்ந்திருக்கு, அவங்க எதுவும் செய்யலை.
அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அட் எப்போ அப்படின்னு பார்க்கும்போது அந்த நியூஸை கேட்டு அவங்க வந்து எச்சரிக்கையாக இருந்தார்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? கஷ்டமாக இருக்குல்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, நிச்சயமாக பாருங்கள், ஒரு ஸ்டேஜில் உங்களால் கிராக் பண்ண முடியும். அடுத்து ஒன் ஷுட் கீப் தேர் வேர்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஷுட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டும், ஒரு கட்டாயமாக செய்யணும், நீ படிக்க வேண்டும் அப்படின்னா ஷுட், அந்த வேண்டும் அப்படிங்கும் போது கட்டாயமாகுது இல்லை. ஸோ ஒன் ஷுட் கீப் அப்படின்னா கீப்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கணும், கீப் பண்ணிக்கோ அந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேட்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாயிடுது அப்படின்னு சொன்னா என்னது அப்படின்னு பார்க்கும்போது தேர் வேர்ட்ஸ்ன்னு இருக்கா, அவர்களின் வேர்டு, அவர்களின் வார்த்தை அப்படின்னு சொல்லி வராது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருடைய வார்த்தையை ஒருத்தர் கேட்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஒருத்தருடைய வார்த்தை அப்படிங்கிறது ஒருத்தருடைய ஒன்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இது பார்க்க வந்துடும், உங்களுக்கு கவலைப்படாதீங்க. அடுத்து he had hardly gone when his friend came அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க, he had gone hardly gone அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா when his friends came, அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க போகிறது அவன் கிளம்புவது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறதான் சொல்ல வராங்க. ரைட்டா? இதை வந்து இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, ஹார்ட்லி ஹேட் ஹி கான் வென் ஹிஸ் ஃப்ரெண்ட் கேம் அப்படி சொல்கிறது தான் கரெக்டு. ரைட்டா? ஸோ இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இந்த ரூலை ஹார்ட்லி ஹேட் ஹி கான் அப்படிங்கிற அந்த ரூலை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, ஹார்ட்லி ஹேட் ஹி கான் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்துடலாம். அடுத்து 10வது என்னன்னு பார்த்தீங்கன்னா இஃப் தே வேர் நவ்விங் அபவுட் த கிராப்ஸ் தே வுட் நாட் ஹாவ் டிசைடட் டு பிக்னிக் தேர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த நண்டுகளை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அவங்க வந்து பிக்னிக்கு போகணும்னு சொல்லி முடிவெடுத்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்ல வராங்க. ரைட்டா? அப்போ இந்த நல்லா பாருங்க, வுட் ஹேவ் அப்படிங்கிறது இது ஒரு இஃப் கிளாஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதில் வுட் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இஃப் கிளாஸ்க்கு பக்கத்தில் உடனே என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹேடு ப்ளஸ் V3 வந்திருக்கணும். ரைட்டா? ஹேடு ப்ளஸ் V3 அதுதான் வந்திருக்கணும். ஹேடு வந்து ப்ளஸ் அதுக்கு அடுத்து ஒரு V3 சென்டென்ஸ் யூஸ் பண்ணியிருந்து அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வுட் ஹேவ் யூஸ் பண்ணியிருக்கணும். இது வந்து ஒரு இஃப் கிளாஸோட ஃபார்முலா. அதில் இஃப் இருக்குது, வுட் ஹேவ் இருக்குது, ஆனால் ஹேடு ப்ளஸ் V3 மட்டும்தான் இல்லை. அப்போ இந்த இடத்த மாற்றினோம்னா இஃப் தே ஹேடு, இங்கே நவ்விங் இருக்குல்ல, நவ்விங்க்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நவ்வோட தேர்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியூ. அப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேடு நியூ அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நவ்வோட தேர்ட் ஃபார்ம் நவ்வன். சரியா? அப்போ ஹேட் நவ்வன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஸோ இதுதான் கரெக்டான விஷயம். ஹேடு வச்சு இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான் இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பார்த்துருப்போம். ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தோணும். ரைட்டா? இதுக்கு மனம் சோர்வு அடையக்கூடாது. நம்மளை மனசோர்வு அடையக்கூடிய எந்த விஷயத்தையுமே நம்ம உடைச்சு காட்டுறது நம்ம கையில் இருக்குது. இன்னைக்கு எனக்கு வராமல் இருக்கலாம், ஆனால் இதை பார்க்க எனக்கு ஒரு செகண்டுக்கு மேலே எனக்கு தெளிவு வரும். ரைட்? மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியினை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் ஐஏஎஸ் அகாடமி அன்பான வாழ்த்துக்கள். மறக்காமல் டேப் சென்ட்ரல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.